என்னடா காலையில தின்ன மேல உட்காந்துக்கிற எங்கேயோ போலியா? டேய் நான் தின்ன மேல உட்காருவேன் படிப்பேன் எது ஒண்ணு பண்ணுவேன். நீ என்னதுடா கேக்குறதா? டேய் எப்பா சும்மா தான் கேட்டேன் நான் அப்படி கோச்சிக்கிறா. டேய் மகனே தண்டல்காரன் வரும் என்னடா பண்ணலாம்? கடனை வாங்க வேண்டியது கண்டபடி துண்ண வேண்டியது. என்ன பண்றதுன்னு இப்ப கேட்டா கடனை கொடுக்கணும். இப்போ இல்லையே என்னடா பண்றது? சரி நீ போய் பாத்ரூம் ஒழிஞ்சுக்கோ, நான் இல்லைன்னு சொல்லிடுறேன். நல்ல ஐடியா, நான் போய் ஒழிஞ்சுக்கிறேன். என்னடா இங்க உட்காந்துக்கிறா? அந்த எதிர் வீட்டுக்காரன் பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சினா நேத்து தெரியல. கடன் வாங்கிட்டு இருப்பான், அதனால போய் ஒழிஞ்சுன்னு இருப்பான். தம்பியா உங்க அப்பா எங்க? கரெக்டா வந்துட்டானே. அவரு வேலைக்கு போய்க்கிறாரு. உங்களோட கடன் அடிக்கிறது அவரோட குறிக்கோள். ஏன்பா இன்னைக்கே கட்டி ஆகணும்ப்பா? கட்டி ஆகணும்னா இதுனா பாலை தயிர் ஆகுறதா என்ன? அத்த வர வாப்பா. ஏன்பா வார வாரம் தரம் தானப்பா சொன்னாரு உங்க அப்பா? ஏன்பா அவங்க அப்பா எங்கிறாரு நான் சொல்லிட்டா? டேய் இது உனக்கு தேவையில்லாத வேலை. நான் தேவையில்லாத வேலை. டேய் ஏன்டா உனக்கு கம்முனுறேன்டா? ஏன்பா எங்கப்பா இருக்கிறான் உங்க அப்பா? நீ வருவனே பாத்ரூம்ல ஒளிஞ்சுனுங்கிறான். பாத்ரூம்லயா? எப்போ உன்னை போட்டு குத்துட்டானுங்க? எவன் என்ன போட்டு குத்துவன்? ஓ பாத்ரூம்ல ஒளிஞ்சுன்னு காசு தர மாட்டியா? என்ன போட்டு குத்துத? நான் தான் சொன்னேன் இப்ப என்னன்றா? ஏய் பாத்தியா நிக்கல? என்னடா சொல்ற? பாத்தியாப்பா நிக்கல? யோ ஏன் காசு கொடுங்க? இவன் வேற காமெடி பண்ணி இருப்பான். டேய் இங்க எவ்வளவு பெரிய சண்டை நடந்துக்குது. ஏமா தண்டலுக்கார இது மாதிரி ஆளு கட்ட காசு குத்தா அப்படித்தான். என்ன மாதிரி ஆளு கட்ட குத்து பாரு, டக்கு டக்கு டக்குன்னு கட்டுவேன். ஏய் காமெடி பண்ணாதடா, உன்னால கட்ட முடியாதுடா. குடுத்து பாக்கட்டுமே. நீ வெள்ளிக்கிழமை கட்டுவேனா, நான் வேலைக்கிழமை கட்டுவேன்டா. சும்மா நடிக்காத, உன்னாலாம் கட்டவே முடியாது. டேய் உங்க அப்பா மேல பிக்காலி பையனடா எங்க அப்பா. என்னடா பேசுற நீ? டேய் இப்ப சவால் விடுறா. அந்த ஆளு கடி எனக்கு 10,000 ரூபாய் குத்தான்னா ஒரே மாசத்துல திருப்பி குத்துறேன்டா. டேய் அதையும் நான் பாக்குறேன்டா. நீ 10,000 ரூபாய் குத்துட்டீனா நான் 15,000 ரூபாய் கொடுக்குறேன்டா. வாங்க இந்த 10,000 தானே, 5,000 ரூபாய் எப்படி கொடுப்பீங்க? இவரு தலையை அடமானம் வச்சாவது கொடுப்பாரு. அதான் குடுக்கறேன்ட்டாருல. அப்பனா சரி, இந்தாண்ணா உனக்கு 10,000 ரூபாய். வாங்கடா வாங்கடா. அடுத்த மாசம் வட்டியோட குடுக்குறேமா நானு. அவன் வட்டியோட குத்துட்டானா நான் மறுநாளே கொடுக்குறேன். சரி நான் அடுத்த மாசம் வந்து வாங்கிக்கிறேன். குறா காசா? எப்படியும் உனக்கு புண்ணியத்துல காசு வந்துச்சு. இந்தாங்கடா 1000 ரூபாய் வச்சுங்களா. அப்புறம் அவன் வந்து காசு கேட்டா அதான் உன் தலையை அடமானம் வச்சு தரேன்னு சொல்லிக்கிறேன். அடமான வைய எடை போட்டு வாங்கிப்பாங்க. வாங்கி நம்ம போலாம். ஏப்பா செலவுக்கு வந்து டேய் 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 எனக்கு காசு கொடுறா. பின்னால வந்தனா கழுத்துக்கு அடிப்ப ஓடிடு.